ஏ காய்ஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் வந்து இந்த பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் நடைபாதையில். உங்களுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். கோயிலை லெஃப்ட் சைடில் தான் கோயில் இருக்குது. அங்கே திருப்பா போகும். வாங்க வாங்க வாங்க, இங்கே வந்துடும். கைஸ், உங்களுக்கு இந்த கோயிலோட ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன் பாருங்க. கைஸ், ஃபர்ஸ்ட் கோபுரத்தை தாண்டி ஃபர்ஸ்ட் உள்ள வந்து என்ட்ரன்ஸை தாண்டி உள்ள போயிட்டு இருக்கோம். இங்கதான் செருப்பை கழட்டி போடணும் போல மெயினா போட்டுருக்காங்கல்ல. சோழர் பெயிண்ட் அடிக்காம வச்சிருக்காங்களா? பட்டைய போட்டு பாதி போட்டு வச்சிருக்கு. இல்லப்பா, இந்த பக்கம் தான் இருக்கு, அந்த பக்கத்தை பாதியை காணாம. அதுல என்னது பாருக்கு, ஏறி போறாங்க மேல. இருக்கு மேல மேல என்ன இருக்கு? கைஸ், மேல சிவபெருமான் இருக்கான்னு நினைக்கிறேன். படியேறி போய் பாப்போம் மேல. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஒரு போட்டோ ஷூட் vlog எடுத்துட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். நான் உங்களுக்கு மேக்சிமம் வந்து அடுத்த வீடியோல கண்டினியூ பண்றேன். உமா இருந்துச்சா? சரி, நாளை கழிச்சு நீ வீட்டுக்கு போ. சாயங்காலம் 6 மணிக்கு போயிடுவோம். கைஸ், தஞ்சை பெரிய கோயிலை சுத்தி பார்ப்போமா? வாங்க சுத்தி பார்ப்போம். இது லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்போ எப்படி இருக்குன்னு. இங்கிட்டு போக முடியாதாங்கக்கா? எங்கிட்டு மாதிரி இருக்கு போற? இல்ல, இப்படி தலையாட்டுற மாதிரி எடுக்கணும். பிளாஸ்டிக்ல எடுத்து போயிருவோமா? தலையாட்டுற மாதிரி தான் இருக்குல்ல. இந்த எங்க விஜய் வராங்க. விசிறி வாங்குறியாமா? வேர்க்குது மா. விசிறி அம்மா, விசிறி வாங்கி தரியா? எவ்வளோ எடுத்துக்கோ, பிடிச்சதுல எடுத்துக்கோ. வேர்க்குதுல, காத்து வீசுறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கைஸ். எது? இல்ல இல்ல, வாங்க தானே போறோம். ஆமா, இது பம்பர் இழுத்து விடுறதானே. டெமோ இருக்கா? பம்பரை விலைக்கா? இது எவ்வளோண்ணே? 150 ரூபாய்மா. அது ஒன்று புக்குமா? ஆமாம்மா, வீட்டில் போய் நானும் அந்த அண்ணனை சுற்றி விளாண்டுக்கேன். பம்பரம் நல்ல கலராக கூட பார்த்து எடுத்துக்கிறேன். இந்த எடு வரேன். ஆடலையா இருக்கு? ஆமாம். இதை ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது இருக்கு? இது எவ்வளோப்பா இருப்பாங்க? அப்பயும் சொல்லிருக்கு பாவம். 2 பேர் எடுத்தா 2 பேர் வீட்டில் பிரிஞ்சில் இருப்பாங்க. 4 பேரா? 450 ரூபா. பேரம் பேசிட்டு இருக்கீங்க.
கடைக்கு விளம்பரம். உங்கள் கடைக்கு விளம்பரண்ணே. தெரியல இன்னும் ரெக்கார்ட் ஆகலை. ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீ 10 நிமிஷம் கழிச்சு அம்மா மேலே ஓட்டாலே பயப்படுவேன். அங்கே உள்ளே இருக்கவங்க கொந்தளிச்சிருவாங்க. வாங்க போவோம், வைய போகிறாங்க. பொருளை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பர்ச்சேசிங் ஓவர். பர்ச்சேசிங்கை முடிச்சாச்சு. தஞ்சைக்கு வந்து ஒரு சின்ன ஞாபகார்த்தமாக ஒரு பொருட்களை வாங்கி செல்கிறோம் வீட்டிற்கு. வேனில் இருப்பவர்கள் நிலைமை பரிதாபம். அதான் வேனில் இருப்பவர்கள் நிலைமை பரிதாபம். கண்ணாடியை போட்டு படத்தை பாரு நீ. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இனிமேல் சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். நான் அந்த விளாக் அப்படியே இதோட முடிச்சுக்கிறேன். வந்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விளாக் எடுத்திருக்கோம். இவ்வளோ பேர் மத்தியிலே நம்மளால் ஃப்ரீயாக பேச முடியுது. அதுவே நமக்கு வந்து பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 days இல்லைன்னா 3 days லேட்டர் தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, சாரி இன்னைக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவோம். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன். நம்ம வீடியோ அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவாக கொடுத்துட்ருப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதோட விளாகை முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ், பாய்.